ஹிட்டான அரசியல் களத்தில் பாஜக அதிமுக தங்கள் கோட்டை என்று மார்தட்டிக் கொள்ளும் கொங்கு மண்டலத்தின் திருப்பூரில் மீண்டும் ஒரு கம்யூனிஸ்ட் கொடி பறக்க சிபிஐ ஒரு மூத்த அரசியல்வாதியை களமிறக்குகிறது. அவர் பெயர்தான் கே. சுப்ராயன். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 10 திருப்பூர் மாவட்டம் அணைக்காடு பகுதியில் பிறந்தார் சுப்ராயன். மில் தொழிலாளியான இவரின் தந்தை குப்புசாமி கம்யூனிச ஆதரவாளர் என்பதால் இளம் வயதிலேயே அந்த சித்தாந்தங்களில் ஊறி வளர்ந்தார். பள்ளி படிப்பை 10 முடித்துக் கொண்ட சுப்ராயனின் கல்வி உலகியலை சுற்றியே இருந்தது. இப்படி இருக்க 1969 ஆண்டு தன்னுடைய 22ஆம் வயதில் சிபிஐ கட்சியில் தன்னை முழுநேர ஊழியராக இணைத்துக் கொண்டு பணியாற்றத் தொடங்கினார் சுப்ராயன். 1970 ஆண்டு தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களிலும் மக்களுக்கென சமரசமின்றி களத்தில் நின்றார். சுப்ராயனின் தீவிரத்தை பார்த்து அவருக்கு சிபிஐ கட்சியின் வட்டார செயலாளர் பொறுப்பு, பனியன் தொழிலாளர் சங்க செயலாளர் பொறுப்பு ஆகியவை வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1985, 1996 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் திருப்பூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து சிபிஐயின் ஒன்றுபட்ட கோவை மாவட்ட செயலாளர், மாநில துணை செயலாளர், அகில இந்திய தேசிய செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்தார் சுப்ராயன். இப்படி கட்சிக்குள் பல பொறுப்புகளை வகித்த சுப்ராயனுக்கு மீண்டும் தேர்தல் அரசியலில் களமிறங்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2004 ஆண்டு திமுகவின் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் சுப்ராயனுக்கு கோவை மக்களவை தொகுதியில் களமாட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தேர்தலில் குடிநீர் பிரச்சினை, வேலை வாய்ப்பின்மை என கோவை மக்கள் சந்தித்து வந்த தலையாய பிரச்சனைகளை முன்வைத்து வாக்குகளை சேகரித்தார். 1998, 1999 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த பாஜகவின் சிபி ராதாகிருஷ்ணனை 1,64,505 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் சுப்ராயன். இதைத் தொடர்ந்து அடுத்து வந்த 2014 மக்களவைத் தேர்தலில் திருப்பூரில் போட்டியிட்ட சுப்ராயன் அதிமுக வேட்பாளர் சத்யபாமாவிடம் தோல்வியை தழுவினார். ஆனால் தேர்தல் அரசியலில் தோல்வியடைந்திருந்தாலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு களத்தில் நிற்பதை அவர் நிறுத்தவில்லை. இதனால் 2019 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் திருப்பூரில் சுப்ராயனை களமிறக்கியது சிபிஐ. மீண்டும் திருப்பூரில் களமாடிய சுப்ராயன் அதிமுகவின் ஆனந்தனை 5,08,725 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். பின்னர் திருப்பூர் மக்களின் பிரதிநிதியாக மீண்டும் மக்களவைக்குள் குரல் எழுப்ப தொடங்கினார் சுப்ராயன். ஆளுகின்ற கட்சியினர் ஜனநாயகத்தை வெறுக்கின்றனர் என்று காஷ்மீர் விவகாரத்தில் மோடி அரசின் செயல்பாடுகளை காட்டமாக விமர்சித்தார். இந்தியர்களுக்கு இல்லாத உரிமைகளை ஏன் அந்நிய நாட்டினருக்கு கொடுக்கிறீர்கள் என கேள்விகளை எழுப்பினார் சுப்ராயன். காஷ்மீர் மக்களின் உரிமையை நிலைநாட்ட அங்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று மக்களவையில் முழங்கினார் சுப்ராயன். சுற்றுச்சூழல் மாற்றம், திருப்பூரில் ஆடை தொழில்துறை சந்திக்கும் சவால்கள் சார்ந்து பல விவாதங்களில் குரல் எழுப்பியுள்ளார். மக்களவையில் 61% வாக்குப்பதிவு வைத்திருக்கும் சுப்ராயன் 58 விவாதங்களில் கலந்து கொண்டு 169 கேள்விகளையும் கேட்டுள்ளார். தற்போது இந்த 76 வயது மூத்த அரசியல்வாதியை மீண்டும் திருப்பூரில் களமிறக்கியிருக்கிறது சிபிஐ தலைமை.